ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது நேரம் கட்ட நேரத்துலையா? மணி என்ன? மணி 6:30. இப்போ திருப்பி 8:30க்கு சாப்பிடுவில்ல? 9:30. சரி, அந்த 3 மணி நேரம் கேப் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? அப்போ காலைல 10 மணிக்கு சாப்பிட்டேன், அப்புறம் 12:30க்கு சாப்பிட்டேன், அப்புறம் 2:30க்கு சாப்பிட்டேன், இந்த இப்போ 6:30க்கு சாப்பிட்ற. அது இல்லாமல் ஜூஸ் ஒரு டப்பா, நொறுக்கு தீனி வேறு. எனக்கு பல்லு வலி. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ எப்படி தெரியுமா சாப்பிட்ற? காலையில் 1/4 கிலோ, மதியம் 1/4 கிலோ, திருப்பி 4 கிலோ சோறா உனக்கு? சாப்பிட்டியே. அதெல்லாம் மிச்சர் 1/4 கிலோ, அவரைக்காய் 1/4 கிலோ, எல்லாம் 1/4 கிலோ தான். இப்போ இதுவே நீ ஒரே டைமில் சாப்பிட்டேன்னா 1 கிலோ 1 கிலோன்னு இருந்திருக்கும். என்ன லூஸு? நானே மனசு கஷ்டத்தில் சாப்பிட்றோம். மனசு கஷ்டத்தில் சாப்பிடல, மனசு கஷ்டத்தில் நிறையா சாப்பிட்ற. எனக்கு பருப்பு ரசம் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நல்லா அள்ளி அள்ளி சாப்பிடணும். ஆனால் இப்போ வாயவே திறக்க முடியாத கரண்டி எடுத்து சாப்பிட வேண்டியதானே, ஏன் கையில் சாப்பிட்ற? சாப்பிட வருமா? பல்லு வலிக்குதுல்ல, கரண்டியில் சாப்பிட்டேன்னா ஸ்ட்ரைட்டாக எடுத்து வாயிலே வச்சிடலாம்ல. கையில் சாப்பிட்டாதான் செம்மையாக இருக்கும். ஏண்டி இப்படி சாப்பிட்டேன்னா அரிசிக்கு எங்கடி போகிறது? நான் உண்மையாக வாங்கி போவேன். எங்கள் அப்பா தான் வாங்கி தராங்க. உங்கள் அப்பா வாங்கினாலும் உங்கள் அப்பா பாவம் இல்லை. அவர் மனுஷன் 25 கிலோ தான் வாங்கி போடுறாரு, நீ 25 நாளில் காலி பண்ணிடுற. 25 நாள்ல நான் 25 கிலோ சாப்பிட்றேன். நீயே 1 கிலோ டெய்லி 1 கிலோ சாப்பிட்றியாடி? நான் 100 கிராம் 150 கிராம் தான் சாப்பிட்றேன். நான் எவ்வளோ சின்னதாக இருக்கும் தெரியுமா? எது சின்ன டிஃபன் பாக்ஸ் தான், ஆனால் 4 டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போகிற நீ. சோறு குழம்பு பொரியல்டா. சோறு குழம்பு மோரா? எதுக்கு அம்மா? அப்புறம் நீ சொல்லக்கூடாது நான் 1/4 கிலோ போட்டுன்னு வந்தேன், நீ ஒரு 50 கிராம் சாப்பிட்ட, நீ அப்புறம் சொல்லி காமிப்ப. வேணாம், நான் பார்க்கவே இல்லை உன் சாப்பாடை. சாப்பிடு. மிச்சர் துபர் டப்பா பக்கத்துலேயே இருக்கு, அந்த டப்பா எடு. எத்தனை கிலோ மிச்சர் இருந்தது? கொஞ்சம் தாண்டா இருந்தது. எங்க அப்பா வாங்கி கொடுத்தது தாண்டா அது. ஏண்டி 1/2 கிலோ பாக்கெட்ரி? அது நான் ரொம்ப நாளா வச்சு சாப்பிடுறேன். ரொம்ப நாளா இல்ல, ஒரே நாள்ல வச்சு சாப்பிட்டுக்கிற. இல்ல ஏய் எப்படி சாப்பிடுற பிரியா? உனக்கு சாண்ட்விச் வேணுமா வேணாமா? நான் அதான் சாண்ட்விச் நான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சாப்பிட்டு தெம்பா செஞ்சு தரேன். ஏய் நீங்க 1 கிலோ சாப்பிட்டாதான் தெம்பா இருப்பீங்க. என்ன பார்த்தா 1 கிலோ சாப்பிடுற மாதிரி இருக்கா? யார்கிட்ட போய் சொல்லி நம்புவாங்களா? பிரியா, அதுதான் அவங்கள கூட்டின்னு வந்து காமிக்கணும் பிரியா. அவங்கள கூட்டின்னு வந்து காமிச்சாதாண்டி தெரியும். இங்க பாருங்க, காலையில 1/4 கிலோ, மதியம் 1/2 கிலோ, அதுக்கப்புறம் 2 மணிக்கு 1/2 கிலோ, அப்புறம் நான் 6 மணிக்கு ஒரு 1/2 கிலோ, 9 மணிக்கு ஒரு 1/2 கிலோ. மதியம் கொஞ்சோண்டு சோறு, சாயந்தரம் எதுவுமே இல்ல. பிரியா, நீ 2 இட்லி இங்க இருந்து சாப்பிட்டு போயிடுற, காலேஜ்ல போய் கேண்டீன்ல ஒரு 4 இட்லி வாங்கி சாப்பிடுற. கேண்டீன்ல சாப்பிடுற மாதிரிலாம் இருக்காது. அது சரி, சாப்பிடாத மாதிரி இருக்காத இடத்துல 4 இட்லினா அப்ப சாப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி அடைக்குது. எது பொறுமையா தின்னணும், யாரோ புடிங்கின்னு போற மாதிரி தின்னா? இது வேற, உனக்கு நல்லா புடிங்கின்னு யாரோ புடிங்கின்னு போயிடும். ஐயா ஏன் சோறு அப்படின்னு மாதிரி பண்ற நீ. அப்படி இல்லடா, பசிக்குது. ஏண்டி நல்லா சாப்பிட முடியல? நல்லா சாப்பிட முடியலன்ட்டு காலைல இருந்து 4 தடவை சாப்பிட்டியாடி? நான் ஒரே வேலையை சாப்பிட்டு உக்காந்து இருக்கு. சாண்ட்விச் கேட்டேன், அதை பண்ணி தர மாட்டேற நீ. போய் பண்ணி கொடுலாம். அவள் தான் நாலேருந்து சோறே அரிசியே வாங்கி போட மாட்டேன். அப்புறம் உங்க அப்பாட்ட சொல்லி. பல்லு வளர்ந்தாதான்டா என் வலி தெரியும். போடி, எனக்கு தெரியாது. எனக்கு சாப்பாடு வேணும் பிரியா. சாப்பாடு இல்லை, சாண்ட்விச் வேணும் எனக்கு. செஞ்சு தரலன்னா நாலேருந்து உனக்கு சோறும் கிடையாது, ஸ்நாக்ஸ் கிடையாது, ஒரு நொறுக்கு தீனி எதுவுமே கிடையாது. எல்லா டப்பாவையும் தூக்கின்னு போயிடுறேன். நேத்தான் வாங்கி கொடுத்தாரு, நீ ஒரே நாள் மிச்சர். நேத்தான் உங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு, ஒரே நாள்ல காலி பண்ணிட்ட. நல்லா தின்னு சோத்து முட்டை. ஏப்பா சோத்து முட்டை. அது மாடு கழனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்குது. ரசம் வேஸ்ட் பண்ண கூடாதுடா. ரசம் இப்படி தான் குடிப்பாங்க, வேற எப்படி குடிப்பாங்க? குடி மாடு கழனி தண்ணி குடிக்குது, குடி. எரும மாடி. சேம் டு யூ.